Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் எடுத்துட்டு போற மாதிரி தக்காளி வச்சு புலாவ் தான் பண்ண போறோம். இத பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா புதினா கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புலாவ் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 2 சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிட்டு இப்போது 2 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். இதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக நறுக்குன புதினா மல்லி இலையை சேர்த்துட்டு இதையும் நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுகிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை நம்ம இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சிக்கன் எதுவுமே சேர்க்காததுனால 1.5 கப் அளவுக்கு சேர்த்தோன்னா நம்மளுக்கு மத்தியானம் சாப்பிட்றப்ப ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால நம்ம 1.25 கப் அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு அந்த ரைஸும் தண்ணியும் வந்து கரெக்டாக ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது சாதம் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக கரெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி புலாவ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.